இந்த ஒரு விஷயத்த நாம் தெரிஞ்சுக்காத வரைக்கும் நம்ம லைஃப் பழைய லூப்லேயே தான் நம்ம சுற்றிக்கிட்டே இருப்போம். ஒரு வேலையில் ப்ரொகாஸ்டினேட் பண்ணுறது, அடிக்ஷனாக இருக்கட்டும், நம்ம நினச்ச விஷயத்த அடையிறது, அதாவது நம்ம கோல் டிலேவாக நடக்கிறது. இது எல்லாத்துக்கும் மெயினான காரணம் நம்மளோட ஐடென்டிட்டி. இந்த கரண்ட் ஐடென்டிட்டியை நம்ம மாற்றணும் அப்படின்னா அது எங்கே ஸ்டோர் ஆகிருக்குங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் இந்த கரண்ட் ஐடென்டிட்டியை நம்ம தூக்கி போட்டுட்டு புது ஐடென்டிட்டியை நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியும். எப்படி எந்திரனில் ஒரு ரெட் கலர் சிப்பை மாற்றணும் அப்படின்னா அவனோட கேரக்டர் மொத்தமாக மாறிடுதோ, அதே மாதிரி நம்ம பர்பஸ், நம்ம இப்போ கரண்ட் எக்ஸ்பீரியன்ஸ், நம்ம என்ன நினைக்கணுங்கிற விஷயத்த நம்ம ப்ரோக்ராம் பண்ணணும். இந்த கரண்ட் ஐடென்டிட்டி எங்கே ஸ்டோர் ஆகிருக்கு? நம்ம ஐடென்டிட்டி ஸ்டோர் ஆகிருக்கிற இடம் தான் நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்டு. நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டை நம்ம ரீப்ரோக்ராம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னாவே நம்ம நினைக்கக்கூடிய விஷயங்கள் நம்மளை நோக்கி வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா இந்த சப்கான்ஷியஸ் மைண்டு தான் ரொம்ப 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 முக்கியம். அதாவது ஒரு ஆக்ஷன்லேயும் இந்த சப்கான்ஷியஸோட இன்ஃப்ளூயன்ஸ் 95% இருக்குது. இன்றைக்கி டேவை நம்ம ஸ்டார்ட் பண்ணி ஒரு டேவை நம்ம முடிக்கிறோம் அப்படின்னா அந்த டே ஃபுல்லாக நம்ம கான்ஷியஸாக எடுத்த முடிவு வெறும் 5% தான் இருக்கும். மீதி ஃபுல்லாக 95%. ஸோ இந்த சப்கான்ஷியஸ் மைண்டில் இப்போ என்ன இருக்குது? நம்மளோட கரண்ட் ஐடென்டிட்டி. இந்த கரண்ட் ஐடென்டிட்டியில் பழைய விஷயங்களே தான் நம்ம அகெயின் அண்ட் அகெயின் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்க போகிறோம். ஸோ இந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் அவ்வளோ பவர்ஃபுல்லாக அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நல்ல ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, விஜய் சேதுபதி, ஆக்டர் விஜய் சேதுபதி. இவர் நடிக்க வர்றதுக்கு முன்னாடி ஃபேமிலி சுச்சுவேஷன் காரணமாக துபாய்க்கு வேலைக்கு போயிட்டு இருந்திருக்காரு. அப்போது வேலையை முடிச்சுட்டு ரூமுக்கு போகிற வழியில் ஒரு டிவி ஷோரூமில் ஒரு கார்ட்டூன் கேரக்டரை இவர் பார்த்துக்கிட்டே இருந்திருக்காரு. அந்த கார்ட்டூன் கேரக்டர் என்ன சொல்லுமா, ஐ எம் அ பேர்டுன்னு சொல்லிக்கிட்டே இருந்திருக்கு. ஓவர் த பீரியடு அந்த கார்ட்டூன் கேரக்டர் பேர்டாக மாதிரி பறந்துடுறாரு. இதை இவர் அப்சர்வ் பண்ணிவிட்டு ரூமுக்கு போயிட்டு நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஐ எம் ஆக்டர்னு சொல்லி ஒரு 2 வருஷமாக சொல்லிக்கிட்டே படுத்திருந்திருக்காரு. ஆஃப்டர் அவர் சென்னை திரும்பி வந்ததுக்கப்புறம் இவர் ஒரு ஆக்டராகவே மாறிட்டார். ஸோ இதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, அவர் சென்னை வந்ததுக்கப்புறம் இவர் பார்த்த அதே ரியாலிட்டியில் நிறைய ஆக்டிங், ஒரு சின்ன சின்ன விஷயங்களை இவருக்கு அந்த சப்கான்ஷியஸ் மைண்டு எடுத்து ரியாலிட்டியிலேருந்து எடுத்து கொடுத்துக்கிட்டே இருந்திருக்கு. அதை இவர் எஃபெக்டிவாக யூஸ் பண்ணிட்டார். அதை எஃபெக்டிவாக யூஸ் பண்ணதுனால தான் இவர் இன்றைக்கி ஒரு ஆக்டராக இருக்கார். ஸோ பேசிக்காக இது ஒரு இன்டர்வியூவில் விஜய் சேதுபதியே சொன்ன விஷயந்தான். ஸோ சப்கான்ஷியஸை நாம் ரீப்ரோக்ராம் பண்ணுறதன் மூலியமாக டெஃபினட்டாக நம்மளோட ஐடென்டிட்டியை ஈஸியாக மாற்ற முடியும். விஜய் சேதுபதி பழைய வேலைக்கு போகிற, அதாவது ஒர்க்கராக இருந்த ஐடென்டிட்டியிலேருந்து ஆக்டராக ஐடென்டிட்டியை மாற்றிருக்காரு. சேம் பேட்டர்னில் தான் நாம்களும் இந்த சப்கான்ஷியஸ் மைண்டில் இருக்கிற ஓல்டு ஐடென்டிட்டி தூக்கிட்டு புது ஐடென்டிட்டியை நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். அப்படி என்ன இந்த சப்கான்ஷியஸ்க்கு பவர் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்த சப்கான்ஷியஸ் மைண்டு தான் நாம் பர் டே, ஒரு நாளைக்கு நம்ம பண்ணுற வேலையில் 95% ஆஃப் ஒர்க்கை டிசைடிங் ஃபேக்டரே இந்த சப்கான்ஷியஸ் மைண்டு தான். கான்ஷியஸாக நம்ம வெறும் 5% தான் அந்த ஆக்ஷனை நம்ம எடுத்துகிட்ருக்கோம் ஒரு நாளைக்கு. ஸோ சப்கான்ஷியஸில் இருக்கிற விஷயந்தான் 95% நம்ம இன்றைக்கி பண்ணிக்கிட்டே இருக்கோம். அப்படின்னா இன்றைக்கி ஒரு டிரைவிங் பண்ணுறதா இருக்கட்டும், காலையில் பல்லு வளர்க்குறது, இது எல்லாமே ஆல்ரெடி ப்ரோக்ராம்டு. இப்படி தான் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோங்கிறது சின்ன வயசுலேருந்து நம்ம பண்ணிக்கிட்டே இருந்திருக்கோம். ஸோ இதுதான் அகெயின் அண்ட் அகெயின் நம்ம லைஃப்பில் நடந்துக்கிட்டே இருக்குது. ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம் அப்படின்னா அதே அப்ரோச், பழைய ஐடென்டிட்டியிலேருந்து தான் நம்ம அதை அப்ரோச் பண்ண ஆரம்பிப்போம். ஸோ இன்றைக்கி இந்த சப்கான்ஷியஸை நம்ம ரீப்ரோக்ராம் பண்ணிட்டோம் அப்படின்னா டெஃபினட்டாக நம்மளோட கரண்ட் ரியாலிட்டி மாற ஆரம்பிச்சிடும்.
இதை எப்படி ரீப்ரோக்ராம் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது. ஸோ இருந்தாலும் இன்றைக்கி நம்ம விஜய் சேதுபதி பண்ணின இந்த 2 டெக்னிக்குன்னு நான் சொல்லுவேன். ஒன்று விசுவலைஸ் பண்ணியிருப்பார், 2வது அஃபர்மேஷன் சொல்லியிருக்கார். அது என்ன விசுவலைசேஷன் அஃபர்மேஷன் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, விசுவலைசேஷன் அப்படின்றது நம்ம அடையக்கூடிய கோலை நம்ம கிளியராக நம்மளோட மைண்டில், நம்ம சப்கான்ஷியஸில் நம்ம ஒரு முறை ரீவைண்ட் பண்ணி பார்க்குறது. இந்த சப்கான்ஷியஸ் மைண்டில் இந்த விஷுவலை நம்ம அகெயின் அண்ட் அகெயின் நம்ம பார்க்குறப்போ நம்ம புது ஐடென்டிட்டியாக நம்ம மாற ஆரம்பிப்போம். அதாவது அந்த கோலை நம்ம பார்க்குறது, இல்லாட்டினா நியூ வெர்ஷன், அதாவது நியூ ஐடென்டிட்டி நம்ம எப்படி பர்ஃபார்ம் பண்ணுவார், இன்றைக்கி ஆக்டராக அவர் மாறியிருக்கார், மாறினதுக்கப்புறம் அவர் என்னென்னலாம் பண்ணுவாருங்கிறத விஷுவலாக ஒரு முறை பார்த்துருப்பார். ஸோ ஆப்வியஸ்லி 2வது டெக்னிக் என்ன அப்படின்னா அஃபர்மேஷன். அது அந்த வீடியோலேயே சொல்லியிருக்காரு, லைக் நான் ஐ எம் ஆக்டர் அப்படின்ட்டு. ஸோ இன்றைக்கி நாம் ஐ எம் ஒரு ஃபேமிலி ரிலேட்டடாக நீங்கள் கோல் வச்சுருக்கீங்க அப்படின்னா, ஐ எம் அ குட் ஃபாதர், இல்லை ஐ எம் அ குட் ஒரு ஃபிட்னஸ் ஓரியன்டாக நம்ம ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா, ஐ எம் வெரி ஹெல்தி அப்படிங்கிற விஷயத்தை நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறது. இல்லை நான் ஐ எம் ஆண்டர்ப்ரனர், நான் தொழில் அதிபராக ஆகணும் அப்படின்னா ஐ எம் ஆண்டர்ப்ரனர், இல்லாட்டினா ஐ எம் குட் ஆண்டர்ப்ரனர், இந்த மாதிரி விஷயத்தை நம்ம அகைன் அண்ட் அகைன் சொல்லணும். இந்த விசுவலைசேஷனும் இந்த அஃபர்மேஷனும் மட்டும் போதுமான்னு கேட்டோம் அப்படின்னா இல்லை. இதுக்கு மேஜராக இந்த சப்கான்ஷியஸில் போய் இது பதியணும் அப்படின்னா இதுக்கு முக்கியமான ஒரு ஃபேக்டர் என்ன அப்படின்னா எமோஷன், அதாவது ஃபீலிங்ஸ் ஆட் ஆகணும். அது நடந்த மாதிரி டெஃபினட்டாக நம்ம பார்க்குறப்போ தான் அது ஆழமாக போய் நம்மளோட சப்கான்ஷியஸில் பதியும். லைக் ஐ எம் ஆக்டர்னு நம்ம ஒரு வாயில் சொல்கிறதுக்கும், ஐ எம் ஆக்டர்னு அது ஒரு ஃபீலிங்கோட அந்த விஷயம் நடந்து முடிஞ்சால் அது என்ன மாதிரி ஃபீலை நமக்கு கொடுக்கும் அப்படிங்கிறதோட நம்ம அதை பார்க்குறப்போ அந்த சப்கான்ஷியஸ் மைண்டில் அது இன்னும் ஆழமாக பதியும். இங்கே நாம் சப்கான்ஷியஸ் மைண்டில் நம்ம புது ஐடென்டிட்டி நம்ம வைக்கிறோம். லைக் ஐ ஆம் அ குட் ஆண்டர்ப்ரனர் இப்படி நடப்பார், நான் போய் இப்படி ஆஃபீஸில் உட்கார்றேன், இன்றைக்கி இந்த டீல் பண்ணுறேன் அப்படிங்கிறத நான் ஒரு விஷுவலாக பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படிங்கிறது ஒன்று. 2வது இந்த விஷயத்தை நம்ம அகைன் அண்ட் அகைன் நம்ம சொல்கிறது, ஐ ஆம் அ குட் ஆண்டர்ப்ரனர் அப்படின்ற விஷயத்தை நம்ம ஒரு நல்ல எமோஷனோட, இது முடிஞ்சிட்டால் எவ்வளோ ஹாப்பி ஜாயாக இருப்போமோ அந்த ஃபீலிங்கோடு நம்ம இது சொல்கிறப்போ சப்கான்ஷியஸில் டெஃபினட்டாக ரீப்ரோக்ராம் ஆக ஆரம்பிக்கும். ஒன்ஸ் இது ரீப்ரோக்ராம் ஆயிடுச்சு அப்படின்னா அவர் பார்த்துக்குவார் மற்ற எல்லாத்தையும். ஏன்னா காலையிலேருந்து நம்ம ஈவினிங் போயிட்டு வீட்டுக்கு, அதாவது பெட் டைம் வரைக்கும் என்னென்ன விஷயமெல்லாம் நமக்கு அப்ரோச் நம்ம பார்க்குறோம், நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோமோ அது எல்லாமே நம்மளோட கோல் ஓரியன்டாக பார்க்க ஆரம்பிச்சிடுவோம். இட் ட்ரிகர் இட் செல்ஃப். ஸோ ஆப்வியஸ்லி நம்ம நினச்ச விஷயத்தை ஈஸியாக மேனிஃபெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். லைக் அதை ஈஸியாக நடக்க ஆரம்பிச்சிடும். இன்றைக்கி எப்படி ஒரு ஒர்க்கராக இருந்தவர் ஒரு ஆக்டராக மாறினாரோ அதே மாதிரி நாம் இன்றைக்கி ஒரு காமனாக, ஆக்சுவலி நம்ம ஒரு சின்ன விஷயத்தை நம்ம எதிர்பார்க்குறோம், நம்ம டிசைரை ஒரு ஆசைப்படுறோம் அப்படின்னா அதை இம்மிடியட்டாக நம்மளால் கொண்டு வரவும் முடியும். அதுக்கு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த சப்கான்ஷியஸ் ரீப்ரோக்ராமிங் தான். இதுக்கு நிறைய டெக்னிக் இருந்தாலும் நாம் இன்றைக்கி பார்த்தது ரெண்டே ரெண்டு விஷயந்தான். ஒன்று விஷுவலைசேஷன், இன்னொன்று அஃபர்மேஷன். இதோடு சேர்ந்து நல்ல ஃபீலிங்கோடு கொடுக்குறப்போ நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்ட் ஈஸியாக நம்மளோட நியூ ஐடென்டிட்டிக்கு அடாப்ட் ஆக ஆரம்பிக்கும். அப்புறம் என்ன, பழைய ஐடென்டிட்டி முடிஞ்சு புது ஐடென்டிட்டி நமக்கு க்ரியேட் ஆக ஆரம்பிச்சிடும். அது ஈஸியாக நம்மளோட கோலை அடையிறதுக்கு ப்ரொப்பல் பண்ணிக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி ஐடென்டிட்டி ரிலேட்டடான கண்டென்ட்டுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சப்கான்ஷியஸ் ரீப்ரோக்ராமிங் மாதிரி உங்களுக்கு நிறைய டெக்னிக்ஸ் வேணும் அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள், ஐ வில் ஷேர் யூ. இதுக்கு ஒரு சப்கான்ஷியஸ் ரீப்ரோக்ராமிங்க்கு தனியாக ஒரு வீடியோ க்ரியேட் பண்ணி நான் போடுறேன். தேங்க்யூ ஸோ மச்.